பிட் பிட் இல்லை. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும், டிவி, இன்டர்நெட் அண்ட் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஆல் ஆஃப் யூ, தேங்க்யூ வெரி மச் ஃபார் கமிங். இங்கே எல்லாரும் படத்தை பற்றி எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஸோ திரும்ப நான் படத்தோட கதையை பற்றியோ அதோட டிஸ்கிரிப்ஷனோ எதுவுமே நான் சொல்ல போகிறதில்ல. பட் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டீங்க, எனக்காக ஒரு 10 minutes கொடுங்க. ஏன்னா இது நான் சொல்லியே தீரணும். பிகாஸ் படம் எடுக்கிறதுன்றது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. இட் ரிக்வயர்ஸ் அ லாட் ஆஃப் gratitude and thankfulness. So எனக்கு வந்து I'm going to start saying few things. So please கொஞ்சம் 10 minutes கொடுங்க. ஒரு டைரக்டருக்கு வந்து ரெண்டாவது படம், இது என்னோட ரெண்டாவது படம். மிஸ்டர் எக்ஸ் இஸ் மை செகண்ட் ஃபிலிம். ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வாஸ் FIR. ஸோ ஒரு ரெண்டாவது படம் ஒரு டைரக்டருக்கு கிடைக்கணும்னா அந்த முதல் படம் வெற்றி அடைஞ்சிருக்கணும். ஸோ அந்த முதல் படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்து அந்த படத்தில் நடித்து கோவிட் டைமில் அதை தியேட்டரில் ரிலீஸ் பண்ண விஷ்ணு விஷாலுக்கு நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். பிகாஸ் FIR இல்லைன்னா எனக்கு மிஸ்டர் எக்ஸ் வாய்ப்பு கிடைச்சிருக்காது. ஸோ மூவிங் ஆன் டு மிஸ்டர் எக்ஸ், FIR ரிலீஸுக்கு ஒரு மாதம் முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. எனக்கு நம்பர் யாருன்னு தெரியல. கால் எடுத்தா, பிரதர் நான் வெங்கடேசன் பேசுகிறேன், உங்ககிட்ட உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னா. சார் நீங்கள் எனக்கு வெங்கடேசன் சொன்னோன்னா யாருன்னு தெரியல, பிரின்ஸ் பிக்சர்ஸ்லேருந்து பேசுகிறேன், உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். சரி, அந்த பாயிண்டில் வந்து FIR-ஓட ப்ரொமோஷன் ஆரம்பித்த டைம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ இது ஏதோ கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு, சரி சார் நான் ஒரு 2-3 டேஸில் நம்ம மீட் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டு விட்டேன். கரெக்டாக 3 நாள் கழித்து திரும்ப அவரே கூப்பிட்டுட்டு பிரின்ஸ் பிக்சர்ஸ்லேருந்து லக்ஷ்மண் சார் உங்களை மீட் பண்ணணும்னு சொல்கிறாரு, நீங்கள் வாங்க அப்படின்னாங்க. அப்போ தான் எனக்கு வந்து ஐ காட் டு நோ ஹூ வெங்கடேசன் சார் இஸ். சார் நீங்கள் கொடுத்த அந்த ஃபர்ஸ்ட் ஃபோன் கால், அந்த ஒரு கால்னால தான் இன்னைக்கு இங்கே நிற்கிறோம். ஸோ தேங்க்யூ. ஸோ பிரின்ஸ் பிக்சர்ஸ் பற்றி எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியல அந்த பாயிண்டில். அப்போது நான் ஒரு எல்டர் பிரதராக பார்க்குற ஒருத்தர் இருக்காருங்க, மிஸ்டர் ராஜீவன் சார், எங்களோட ப்ரொடக்ஷன் டிசைனர். அவருக்கு ஒரு கால் பண்ணி கேட்டேன், சார் இந்த மாதிரி லக்ஷ்மண் சார் பிரின்ஸ் பிக்சர்ஸ், உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருக்கா, அட்வைஸ் இருக்கா, வாட் டு டூ அப்படின்னோடனே ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், ஜென்டில்மேன், கண்ணை மூடி நம்பலாம், கோ ஃபார் இட் அப்படின்னாரு. ஸோ தட் வாஸ் வாட் ஸ்டார்டட் திஸ் அசோசியேஷன். ஸோ ஒரு வித்தின் ஃபியூ டேஸ் ஐ மெட் வித் லக்ஷ்மண் சார். அது பேசினோம், ரொம்ப வார்மாக இருந்தது, ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணார். அப்போது ஐ ஹேட் another கமிட்மெண்ட், வேற ஒரு படத்தோட கமிட்மெண்ட் இருந்ததுனால இப்போ பண்ண முடியாது, நம்ம அது முடிச்சுட்டு பண்ணலாம். ஓகே பிரதர், நீங்கள் உங்களுக்கு எப்போ வசதியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். தென் FIR ரிலீஸ்ட் அண்ட் இட் டிட் வெல், தேங்க்ஃபுல்லி. அதுக்கப்புறம் அந்த நான் பிளான் பண்ணியிருந்த படம் நடக்கலை. அப்போது திரும்ப நானே தான் அவரை ரீச் அவுட் பண்ணி பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். அப்புறம் நான் இமீடியட்டாக சொல்லி நாங்கள் வி ஒர்க்ட் ஆன் ஃபியூ ஸ்டோரிஸ். அது எதுவும் நாங்கள் ஒரு 6 months அந்த ப்ராசஸ் போச்சு. ஃபைனலி அட் ஒன் பாயிண்ட் ஒரு நாளைக்கு ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆன் another ஸ்கிரிப்ட். இந்த மிஸ்டர் எக்ஸ் என்னோட ரெண்டாவது படம்ன்றது நான் நினச்சி கூட பார்க்கல. அந்த பாயிண்டில் அது ஸ்கீம்லேயே இல்லை. திடீர்னு ஒரு நாள் பிரின்ஸ் பிக்சர்ஸோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஸ்ரவந்தி சாய்நாத் வந்து என் ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. வந்துட்டு, கொஞ்சம் பொறுமையாக நான் சொல்கிறது கேளு, வேற ஒரு கதை பண்ணலாமா, வேற ஏதாவது உன்னால் இப்போ அதை கன்சிடர் பண்ண முடியுமா அப்படின்னாங்க. ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் ஆர்யா சாருக்கு கதை இருக்கா, அதுக்கு ஆர்யா சாருக்கு ஸ்கிரிப்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ எனக்கு ஓகே, பட் ஆனால் ஆர்யா சாருக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டேன். அது நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் பேசிட்டு வில் செட்டப் அ மீட்டிங் அப்படின்னாங்க. ஸோ இப்போது இந்த ஸ்டேஜில் எனக்கு எது எதை நோக்கி போகுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச என்னோட இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ் சில டைரக்டர்ஸ்க்கு எல்லாம் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், ஆர்யா சார் எப்படி அவர் வந்து இல்லைன்னா
உங்களை வச்சு எப்படி சமாளிக்கிறது? ஸோ அவரை எப்படி கதை சொன்னா அவருக்கு பிடிக்குமா இல்லையான்றதெல்லாம் சில பேர்கிட்ட நான் விசாரிச்சேன். அப்போ விசாரிச்ச போது எல்லாரும் சொன்னாங்க, டைம் வேஸ்ட்டு, அவர் கதை கேட்பாரு, கேட்டு ஒரு 2 நாள் யோசிச்சு இல்லை வேண்டாம் அப்படின்ட்டுருவாரு அப்படின்னு சொன்னாங்க. ஓ சரி ஓகே, அப்படிதான் இதுவும் நடக்க போகுதுன்ற அந்த மைண்ட் செட்டில் தான் போனேன். போயிட்டு ஐ மெட்டம். ஒரு 2 கதை அவுட்லைனாக நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன். போயிட்டு இந்த கதையை சொன்னேன். வித்தின் ஒரு 20 minutes 30 minutes ஆஃப் நரேஷன் he said ஓகே ப்ரோ இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக வெங்கடேசன் சாருக்கு ஃபோன் பண்ணி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி, அந்த ஒரு ஹீரோ கொடுக்குற அந்த அஷ்யூரிட்டி, அதுதான் அந்த ப்ராஜெக்ட் கிரீன்லைட் ஆகும். ஸோ ஆர்யா சார், தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் ட்ரஸ்ட் இன் மீ. அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் ஒன்று ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி ஒன்று அமைஞ்சது. ஸோ தேங்க்யூ. நான் குயிக்காக சொல்லிடுறேன். இங்கே இருக்கிற அத்தனை பேரையுமே எப்படி இவங்க தான் எனக்கு வேணும்னு நான் கனவுகளோட யோசிச்சு பார்க்கல. ஐ நெவர் தாட் that I will work with Manju Warrier ma'am. I never thought that I will work with Sharat Kumar sir. Neither did I think I will get Gautam Karthik, all of them together in one film. So இவங்களை எல்லாரையும் சேர்த்து ஒரு படத்தில் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டால் அது ப்ரொடியூசர்ஸ் தான் கேட்கணும். ஏன்னா அவங்க 2 பேர் தான் இது பேக்கேஜ் பண்ணணும், பெருசாக்கணும்னு சொல்லி வெங்கடேசன் சார் பிரதர் நான் பார்த்துக்கிறேன் பிரதர் அப்படின்னுவாரு. அவர் என்னத்தை பார்த்துக்கிட்டாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவ்வளோ அவர் ஓகேன்னு சொல்லி கடைசியில் இவங்க எல்லாரும் ஆட் ஆன் ஆகும்போது அந்த படத்துக்கு மேலே இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன், அதோட எனக்கு மெயினாக அதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ண போகிறேன்ற ஒரு இது இருந்தது. பட் தேங்க்ஃபுல்லி டு ஆல் ஆஃப் யூ, நான் இங்கே ரொம்ப நேரம் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்ததுனால ஐம் நாட் இண்டிவிஜுவலி அட்ரஸிங் ஆல் ஆஃப் யூ, all the cast members, I sincerely thank you from the bottom of my heart. Okay, நீங்க ஒவ்வொருத்தரும் அந்த கேரக்டராகவே மாறி you have given me everything that you've got. I know ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன், ரொம்ப புஷ் பண்ணியிருக்கேன். பட் irrespective of all that, you did everything that I asked you to. So ரொம்ப 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 நன்றி. Now இப்போ இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸை பற்றி பேசினேன். இந்த பிரின்ஸ் பிக்சர்ஸ் இஸ் த ரீசன் வை த ஃபிலிம் இஸ் பிக். அவங்க இது பெருசாக எடுக்கலாம். லக்ஷ்மண் சார் ஒன்று சொன்னார், இந்த படம் இப்போ ஆர்யா சார் சொன்ன மாதிரி இந்த கதை ரொம்ப பெரிய கதை, இதோட ஸ்கேல் இது எப்படி தாங்கும், இது பண்ண முடியுமான்ற சந்தேகம்லாம் வரும்போது லக்ஷ்மண் சார், ஐ ரிமெம்பர் அ கான்வர்சேஷன், அவர் சொன்னார், எனக்கு இந்த சின்ன படம்லாம் வேண்டாம் ப்ரோ, ஐ வாண்ட் அ பிக் ஃபிலிம், ஐ வாண்ட் அ கிக் ஆஸ் ஃபிலிம் அப்படின்னு சொன்னார். அவர் கொடுத்த அந்த ஒரு புஷ் தான் we've made such a big film. ஒரு ப்ரொடியூசர்ஸ் 2 பேர் இங்கே இருக்காங்க. மேவரிக், I don't know where you guys are if you are here. Producers are one part of the decision making. ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுற ஒரு டீம், அவங்களுக்கு அடியில் இருக்கிற ஒரு டீம். ஓகே, ஸோ ஸ்ரவந்தி சாய்னார், கேன் யூ ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப்? ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் பால் பாண்டி, எங்க இருக்கீங்க? ப்ளீஸ் வாங்க. ப்ரொடக்ஷன் மேனேஜர் நாகராஜ் அண்ட் சாதிக். இவங்க 4 பேர் தான் ப்ரொடக்ஷன் முழுசா இறங்கி பார்த்தாங்க. உண்மையிலே சொல்றேன், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடக்ஷன் டீம் தட் ஐ ஹவ் ஒர்க் வித். நான் கேட்டதுக்கு எதுக்குமே இல்லைன்னு சொன்னதில்லை. கடைசி நேரத்தில் ரோடில் ஷூட் பண்ணணும், போலீஸ் பெர்மிஷன் இருக்காது, ஆனால் எதுக்குமே இவரும் சரி ஸ்ரவந்தியும் சரி நோன்ற வார்த்தை சொன்னதே இல்லை. எப்படி அதை நடத்தலாம் அப்படின்னு மட்டும்தான் யோசிச்சாங்க. நாகராஜ், சாதிக், நிறைய தடவை எனக்காக நீங்கள் போலீஸ்கிட்ட சண்டை போட்டிருக்கீங்க, திட்டு வாங்கியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அது இந்த படத்தில் இவ்வளோ பெருசாக விஷுவல்ஸ் தெரியறது நாங்கள் உழைச்சதுனால மட்டும் இல்லை, நீங்கள் உழைச்சதுனால தான். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஸோ இப்போ my assistant directors, all of you please stand up. சாரு, இங்க வேற சில பேர் இல்ல, வந்திருக்கிறது இவ்வளோ பேர் தான். ஸோ சாரு, சத்யா, அலெக்ஸ், நெட்டோ, வினு, சந்தோஷ், அனோஜ் அண்ட் மோகன், all of you. நெல்சன் இங்கே இருப்பான், சாய்,
தேங்க்யூ வெரி மச். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க, என்கிட்ட நிறைய திட்டு வாங்கியிருக்கீங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி எதுக்காக திட்டிருக்கீங்க, திட்டிருக்கேன்றது புரிஞ்சுக்கிட்டு படத்துக்காக உழைச்சிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஐ கம்ப்ளீட்லி இன்டெப்டட். ஓகே, தேங்க்யூ சாரு. இதோட ஒரு படத்தை, இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு படத்தை எழுதுறது ரொம்ப கஷ்டம். ஸோ எழுதும்போது there will be lot of challenges. ஒரு ரூமில் உட்காந்து ப்ரொடியூசரை கேட்டால் அவர் வந்து ஏதாவது ஒரு ரிசார்ட்லேயோ ஒரு 5-star ஹோட்டல்லையோ ரூம் போட்டு கொடுத்தாரு. ஆனால் அந்த ரூமில் உட்காந்து யோசித்து எழுதும்போது வர தாட்ஸ் கரெக்டாக இல்லையான்னு தெரியணும்னா I needed a team, and that team is Divyanka. Can you please stand up? Stand up, please. Ram, where are you? Praveen. இவங்க 3 பேர் தான் என்னோட பேக் போன். Without them, it's very tough to write. ஏன்னா என்னோட வேவ்லென்த்துக்கு ஏற்ற மாதிரி யோசிச்சு எனக்கு ஐடியாஸ் திரும்ப கொடுத்து என்னை சேலஞ்ச் பண்ணுற 3 பேர். ஸோ ஐ தேங்க் யூ வெரி மச் ஃபார் எவ்ரிதிங் தட் யூ டூ ஃபார் மீ. அருள் வின்சென்ட். ஓகே, பிரைஸ் த லார்ட். பிரைஸ் த லார்ட் என்னன்னு அவரை நீங்க தனியா கேளுங்க. அது எனிவே, அருள், ரகு, ராபர்ட், விக்கி. ஓகே, தேங்க்யூ வெரி மச். நீங்க லிட்டரலி ஒரு அதாவது ஒரு அசிஸ்டன்ட் மாதிரியே வேலை செஞ்ச. தேங்க்யூ வெரி மச் ராபர்ட். அண்ட் அருள், தேங்க்யூ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் ஐ வாண்ட் அண்ட் டெலிவரிங் இட் ஆன் ஸ்க்ரீன். த ஃபிலிம் லுக்ஸ் பிக், partly you have a major hand in it. Okay, and இப்போ எல்லாரும் பேசின மாதிரி டாடி ஃபிகர், எல்டர் பிரதர் ஃபிகர் இஸ் ராஜீவன் சார். பொதுவாக வந்து ப்ரொடக்ஷன் டிசைனர்ஸ் இல்லை ஆர்ட் டைரக்டர்ஸ் அப்படின்னா எல்லாம் செட்டிலே பண்ணிட்டா பெஸ்ட் அப்படின்வாங்க. ஆனால் இவர் அப்படி இல்லை. படத்துக்கு என்ன தேவை, இந்த சீக்வன்ஸ் வந்து லைவாக ஷூட் பண்ணாதான் பெஸ்ட் அப்படின்னா அதை ரெக்கமெண்ட் பண்ணுற ஒருத்தர். Someone I look up to and someone I turn to for advice. Thank you very much for being that presence in my life. இந்த படம் இப்போ எல்லாரும் கிண்டல் பண்ணி சொன்னாங்க, எல்லாரையும் ஆக்ஷன் பண்ண வச்சோம், முழுக்க கஷ்டப்படுத்தினேன், டார்ச்சர் பண்ணேன்லாம் சொன்னாங்க. நான் டார்ச்சர் பண்ணல, டார்ச்சர் பண்ணவர் இதோ இங்கே உட்காந்துருக்காரு. நான் எழுதி இதுதான் வேணும்னு சொன்னேன், அவரு தான் பண்ண வச்சாரு. ஸோ சில்வா மாஸ்டர், நம்மளோட அசோசியேஷன் இப்போ வந்து 13 years now. So thank you very much for whatever you are doing. நான் மேக்ஸிமம் இந்த படத்தில் சண்டை போட்டிருக்கேன்னா சில்வா மாஸ்டரோட தான். ஏன்னா ஒரு சீக்வன்ஸ் எழுதி எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னா, இல்லை இப்படி பண்ணால் அது தப்பாக போயிடும், இப்படி பண்ணுன்னு ஒன்று பண்ணி என்னை குழப்பி விட்டு அப்புறம் நான் அவரோட சண்டை போட்டு ஏதாவது ஒன்று ஆகி கடைசியில் ஒன்று படத்துக்கு பெஸ்ட்டாக ஒன்று வரும். ஸோ தேங்க்யூ. நிறைய சஜஷன்ஸ் கொடுத்தீங்க, நிறைய எனக்கு தேவையான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை விட பெட்டராக டெலிவர் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. திபுனன் அண்ட் தாமஸ், வாட் கேன் ஐ சே? அவரை பற்றி இப்போ ஊரே பேசுது. டீசல், வாழ்த்துக்கள் டீசலோட சக்ஸஸ். இந்த படத்தில் எனக்கு தேவையான சாங்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அது அவரோட ஸ்டைலில் பெஸ்ட்டாக எப்படி கொடுக்க முடியும்னு யோசிச்சு, எனக்கு இது போதும் அப்படின்னு சொன்னாலும் அதையும் தாண்டி ஒன்று டெலிவர் பண்ணுறாரு. அது இட்ஸ் a very unique quality and you're a musical genius. You are going to go way up. எங்களோட இன்னும் ஒர்க் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. So thank you very much. The film is looking big partly because of the sound and my sound engineers. I don't know if they are here. Vishnu, PC, Dileepan, Tapas, அவங்க எல்லாமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. The film's sound is very big because of that. Editor Prasanna, அவர் நிறைய பேச மாட்டார், ஆனால் you know how we work. Thank you. நீங்கள் FIR டைம்லேருந்து எங்க கூட இருந்திருக்கீங்க. இந்த படம் எஃப்ஐஆரை விட ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு படம், பட் ரொம்ப அழகாக எடிட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. சுரேஷ், ஐ டோன்ட் நோ வேர் ஹி இஸ். வேர் இஸ் ஹி? சாரு எப்படி இந்த படத்துக்கு ஒரு அசோசியேட்டோ அந்த மாதிரி ஈக்குவல் ஹேண்ட் சுரேஷுக்கு இருக்கு. அவர் வந்து ரொம்ப திறமையான ஒரு எடிட்டர். ஐ திங்க் ஃபியூச்சரில் ஹி இஸ் கோயிங் டு பி a really good editor. Thank you for everything you do for me. இன்னைக்கு இங்கே வராத 2 பேர் இருக்காங்க இந்த படத்தோட காஸ்டியூம் டிசைனர்ஸ், உத்ரா மேனன் அண்ட் தீபாலி நூர்.
காஸ்டியூம் அண்ட் ஸ்டைலிங்ன்றது வந்து இந்த படம் இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருமே சொன்னது, இவங்க எல்லாருமே பார்க்கறதுக்கு அமேசிங்கா இருக்காங்க, இவங்க தே ஆல் லுக் சோ குட் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு காரணம் உத்ரா மேனன், who put it together. She was brilliant in the way she conceived my ideas and created a look. So she's not here, so please convey my thanks. மீரு and துர்கா, நீங்க ரெண்டு பேர் எங்கிட்ட நிறைய திட்டு வாங்கினீங்க, ஆனாலும் ஒரு அசிஸ்டன்ஸ் மாதிரி என் கூடவே நின்று ஒர்க் பண்ணீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. விஎஃப்எக்ஸ் இந்த படத்துல ரொம்ப பெருசா இருக்கும், நீங்க படம் பார்க்கும்போது தெரியும். அந்த விஎஃப்எக்ஸ் டீம் இங்க இல்லை, பட் ஐ தேங்க் தம். போஸ்டர்ஸ் பார்த்துருப்பீங்க, அந்த போஸ்டர்ஸை டிசைன் பண்ண பிரதூல், I don't know if he's here. Yeah, I think I saw him. So பிரதூல் அவரும் நரேன் the photographer, இவங்க ரெண்டு பேர் கொடுத்த கான்ட்ரிபியூஷன் தான் இன்னைக்கு நேத்திக்கெல்லாம் ரிலீஸ் ஆன அந்த போஸ்டர்ஸ். The way it looks good is because of them. சித்தார்த் and கோகுல் எங்க இருக்காங்கன்னு தெரியல. I thank them for all the promotional work that they're doing. And கடைசியா ஒரு விஷயம் சொல்லணும்னா, I'm standing here today as a director because of my wife. கௌதம் சார் 2011 ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஜாயின் பண்ணும்போது ஒரு 15 இயர்ஸ், இப்போ 14 இயர்ஸ் ஆயிடுச்சு. சினிமாவில் பெருசா சப்போர்ட்டோ இல்லை சேலரிஸோ எல்லாம் ரெகுலராக வராது. என்னை முழுக்க முழுக்க பார்த்துக்கிட்டது அவங்க தான். So the dream of being a director is fulfilled because of a support like that. So I thank you. ஸோ இதுக்கு மேலே நான் கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த படம் ரொம்ப பெருசாக வந்திருக்கு, ஸ்கேல் ஸ்கோப் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. அதுக்கு முழுக்க முழுக்க எனக்கு சப்போர்ட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ண பெர்மிஷன் கொடுத்த லக்ஷ்மண் சாருக்கும் வெங்கடேசன் சாருக்கும் I thank you from the bottom of my heart. The film, whatever happens to the film is 100% in your hands because you pushed me to do the best. So I hope I have given you, I have not let you down, I have not disappointed you. So in closing, one last thing, ஒரு படம் ஜெயிக்கிறதும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் காரணம் ப்ரெஸ். என்னோட படத்துக்கு நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க எஃப்ஐஆருக்கு, அதே மாதிரி இந்த படத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களை ஏமாத்தாமல், ஆடியன்ஸை ஏமாத்தாமல், ப்ரொடியூசர்ஸை ஏமாத்தாமல், இதில் நடித்த யாரையுமே ஏமாத்தாமல் சின்சியராக ஒரு படம் எல்லாரும் சேர்ந்து பண்ணியிருக்கோம். ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ வில் லைக் இட். என்ஜாய் இட் இன் தியேட்டர்ஸ் ப்ளீஸ். தேங்க்யூ.